ஜமீன் இளவட்டங்கள் அனைவரும் ரத்தின மஹாலுக்கு செல்வதை பற்றி பேசி முடித்த அந்த இரவு பொழுது கடந்து கிராமத்து விடியல் மிகவும் அமைதியாக தொடங்கியது. வழக்கம் போல பனிமூட்டம் வயல்வெளிகளின் வரப்புகளை அப்படியே மூடியிருக்க, தென்னந்தோப்புகளில் இருந்து குயில்களின் சத்தம் மெல்ல ஊரை கிளப்பிக் கொண்டிருந்தது. ஆனால் ரத்தின மஹாலில் மட்டும் இன்றைக்கு காலையிலேயே ஒரு திருவிழாவுக்கான களை கட்டியிருந்தது. ஏனென்றால் அன்று கண்மணி சென்னையில் காலேஜ் படிப்பை முடித்துவிட்டு இன்றைக்கு காலை பஸ்ஸில் ஊருக்கு திரும்புகிறாள். அதனால் வெண்பா அதிகாலையிலேயே எழுந்து குளித்து ஒரு அழகான இளம் பச்சை நிற புடவையை உடுத்தி தன் கூந்தலை அள்ளி முடித்து கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள். காமாட்சி ஏற்கனவே அங்கே பூரிக்கான மாவை பிசைந்து தட்டுக்களை தயார் செய்து கொண்டிருந்தார். அத்த, உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன், நீங்கள் பூரியை சுட ஆரம்பிங்க. நான் அப்படியே மதியத்துக்கு தேவையான அந்த மீன் குழம்பு வேலையையும் பார்க்குறேன். கண்மணிக்கு காரசாரமாக இருந்தால் தானே பிடிக்கும் என்று வெண்பா உரிமையோடும் அந்த வீட்டு மருமகள் என்ற பொறுப்போடும் கேட்டாள். காமாட்சி அவளது முகத்தை பார்த்து பூரித்து போனவர், ஆமாம்மா வெண்பா, அவளுக்கு மீன் குழம்புனா உசுறு. அதுவும் நல்லா காரமாக மணக்க மணக்க வச்சா சட்டியே காலியாகிடும். அதெல்லாம் நீ பார்த்து செய்யுமா. வெண்பா, நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த ரத்தின மஹாலுக்கே ஒரு குடும்பத்துக்கான லக்ஷ்மி கடாச்சம் முழுசா வந்திருக்கு என்று தன் மருமகளின் கையை பிடித்து சந்தோஷமாக கோரினார். அதே நேரத்தில் மாறன் தனது அறையில் குளித்து முடித்துவிட்டு இளம் பச்சை நிற சட்டையும் கீழே கருப்பு கலர் பேண்ட்டும் போட்டுக்கொண்டு கண்ணாடியின் முன்னால் நின்றபடி, தங்கச்சி வரானாலே இந்த அண்ணன்களுக்கு ஒரு தனி கெத்து தான் என்று நினைத்தவன் கீழே இறங்கி வர ஹாலில் ரத்தினவேல் அமர்ந்திருந்தவர், என்ன மாறா, வண்டி எடுக்கலாமா? சென்னை பஸ் இந்நேரம் அந்த நார்ச்சந்தி பஸ் ஸ்டாண்டை தாண்டி மெயின் ரோட்டுக்கே வந்திருக்கும். அவள் 5 மணிக்கே ஃபோன் பண்ணி அண்ணனை வர சொல்லுங்கப்பான்னு ஒரே அடம் பிடிச்சா என்றார் சிரித்து கொண்டே. மாறன் காரின் சாவியை சுழற்றியபடியே, இதோ கிளம்பிட்டேன்ப்பா. வெண்பா, எனக்கு ஒரு டம்ளர் காஃபி கூட, குடிச்சிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்புறேன் என்று சமையலறையை நோக்கி பார்த்து குரல் கொடுத்தான். அதே நேரம் வெண்பா ஆவி பறக்கும் சூடான காஃபியை கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள். மாறன் காஃபியை வாங்கும் சாக்கில் அவளது மென்மையான விரல்களை தன் கைகளுக்குள் பிடித்து அழுத்தினான். அவளது முகத்தில் காலையிலேயே இருந்த அந்த பொலிவும் நெற்றி குங்குமமும் அவனுக்குள் ஒரு மெல்லிய காதல் அலையை ஏற்படுத்தியது. என்னமாமா, காலையிலேயே தங்கச்சியை பார்க்க போற குஷியில என் கையை இப்படி பிடிச்சி அமுக்குறீங்க? அத்தை அங்கிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, கையை விடுங்க என்று வெண்பா வெட்கத்தில் முணுமுணுத்தாள். மாறன் அவளது காதோரம் குனிந்து அவனது கம்பீரமான குரலில் மெதுவாக, தங்கச்சி வர்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டி வெண்பா, ஆனால் விடிய காலையில் இந்த பச்சை நிற புடவையில் என் பொண்டாட்டி சும்மா தேவதை மாதிரி இருக்கிறத ரசிக்காமல் இந்த மாறனால இருக்க முடியலடி. பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வந்ததும் உனக்கு ஒரு தரமான கிஃப்ட் வச்சிருக்கேன், காத்துக்கிட்டுரு என்று கண்ணடித்து விட்டு காஃபியை குடித்துவிட்டு விறுவிறுவென்று காரை நோக்கி நடந்தான். வெண்பா அவனது குறும்புத்தனத்தை பார்த்து தன் முகத்தை சிவக்க வைத்து கொண்டு சமையலறைக்குள் ஓடினாள். நகரத்தின் எல்லையில் இருந்த அந்த பழைய அரசமரத்தடி பஸ் ஸ்டாண்ட் காலை நேரத்து விடியல் வெளிச்சத்தில் லேசான பரபரப்போடு இருந்தது. சென்னை பஸ் வந்து நின்றதும் அதிலிருந்து பயணிகள் ஒவ்வொருவராக இறங்கினர். காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு மாறன் பஸ்ஸின் நுழைவாயிலேயே பார்த்து கொண்டு நின்றான். சரியாக அந்த நிமிடம் பஸ்ஸில் இருந்து ஒரு மாடர்ன் சுடிதார் அணிந்து கண்களில் கூலிங் கிளாஸ் மாட்டி கையில் ஒரு பெரிய ட்ராலி பையோடு இறங்கினாள் கண்மணி. சென்னை காலேஜ் படிப்பு அவளது தோற்றத்தை மாற்றியிருந்தாலும் அவளது முகத்தில் இருந்த அந்த துடிப்பான கிராமத்து பொண்ணுக்கான குறும்பு அப்படியே தான் இருந்தது. பஸ்ஸை விட்டு இறங்கியவள் சுற்றி முற்றியும் பார்க்க அங்கே கம்பீரமாக நின்று கொண்டிருந்த தன் அண்ணன் மாறனை கண்டுவிட்டாள். அவளது முகத்தில் இருந்த அந்த மாடர்ன் லுக் மறைந்து ஒரு அலாதியான தங்கை பாசம் தலை தூக்கியதும், அண்ணா என்று கத்திக்கொண்டே தன் பையை அப்படியே விட்டுவிட்டு ஓடி வந்து மாறனின் நெஞ்சில் சாய்ந்து இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் கண்மணி. மாறன் அவளது தலையை மென்மையாக வருடி தன் தங்கையை அப்படியே அணைத்து கொண்டான். ஹே கண்மணி குட்டி, நல்லா இருக்கியாடா? படிப்பெல்லாம் முடிஞ்சு இப்போ பெரிய ஆளாக வந்து நிற்கிற போல என்று அவளது கன்னத்தை தட்டி பாசமாக கேட்டான். உன்னை விட்டுட்டு அங்கே சென்னை வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கலண்ணா. திரும்ப ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் என் மனசுக்கே நிம்மதியாக இருக்கு. நம்ம ரத்தின மஹால் எப்படின்னா இருக்கு?
அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்புறம் முக்கியமாக என் அண்ணி வெண்பா எப்படி இருக்காங்க? அவங்க வந்தப்புறம் நீ ரொம்பவே மாறிட்டதா அம்மா ஃபோனில் சொன்னாங்களே என்று கண்மணி அடுக்கடுக்காக கேள்விகளை தொடுக்க, மாறன் அவளது பையை எடுத்துக்கொண்டு காரின் டிக்கியில் வைத்தபடியே சிரித்தான். எல்லாரும் நல்லா இருக்காங்கடா கண்மணி. உன் அண்ணியும் உனக்காக வீட்டில் விசேஷமாக சமைச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறாங்க. வண்டியில் ஏறு, வீட்டுக்கு போய்கிட்டே பேசலாம் என்றான். காரில் ஏறி அமர்ந்ததும் கண்மணி ஜன்னல் வழியே தெரிந்த அந்த பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளையும் தென்னந்தோப்புகளையும் ரசித்து பார்த்தாள். சென்னையில் எவ்வளோ பெரிய பில்டிங்கில் இருந்தாலும் நம்ம ஊர் காத்துக்கும் இந்த மண்ணோட வாசனைக்கும் அது ஈடாகாதுண்ணா என்றாள் பெருமூச்சோடு. ஆமாம் கண்மணி, அது என்னவோ நிஜம்தான். சரி, உனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு ஜமீன் மாளிகையில் இருந்து கவின் மச்சான், சரண், புகழ் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த பழைய பகை எல்லாமே மறைஞ்சி நாம் ஒன்றா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் அவங்க வரும்போது நாம் முறைப்படி அவங்கள உபசரிக்கணும், சரியா என்று மாறன் மிகவும் யதார்த்தமாக தற்போதைய நிலைமையை விளக்கினான். கண்மணி லேசாக யோசித்துவிட்டு, அப்படியாண்ணா, தாத்தாவும் கவின் அண்ணனும் நம்ம வீட்டுக்கு வர்றாங்களா? சின்ன வயசில் நாம் எல்லாரும் ஒன்றா விளையாடுறது தான். நடுவில் பெரியவங்களால தான் அந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. இப்போ எல்லாம் சரியானது எனக்கும் சந்தோஷந்தானே. வெண்பா அண்ணியும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்றால் பக்குவமாக. கார் மெதுவாக ரத்தின மஹாலின் பிரம்மாண்டமான வாசலுக்குள் நுழைந்து போர்டிகோவில் வந்து நின்றது. கார் நின்ற சத்தம் கேட்டதும் வாசலுக்கே ஓடி வந்தனர் காமாட்சியும் ரத்தினவேலும். காரில் இருந்து இறங்கிய கண்மணி, அம்மா அப்பா என்று ஓடி வந்து தங்களது பெற்றோரை கட்டிக்கொண்டு ஆசீர்வாதம் வாங்கினாள். வாடா என் செல்லம், சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் பஸ்ஸில் வந்ததில் ரொம்ப டயர்டாக இருக்கும்ல, உள்ள வாடா என்று காமாட்சி அவளது திருஷ்டியை கழித்து உள்ளே கூட்டி சென்றார். ஹாலுக்குள் நுழைந்த கண்மணியின் கண்கள் அங்கே சமையலறை வாசலில் நின்றிருந்த வெண்பாவை நோக்கியது. வெண்பா தன் கைகளில் காஃபி கப்போடு புன்னகையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். கண்மணி நேராக அவள் அருகில் சென்று அவளது கைகளில் இருந்த காஃபியை டேபிளில் வைத்துவிட்டு, வெண்பா நீ என்று உரிமையோடு அவளை தழுவிக்கொண்டாள். நீங்க நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தது எனக்கு அத்தனை சந்தோஷம் அண்ணி. அண்ணன் உங்களை நல்லா பார்த்துக்கிறானா இல்லையா? ஏதாச்சும் வம்பு பண்ணா என்கிட்ட சொல்லுங்க, நான் கவனிச்சுக்கிறேன் என்று முழு உரிமையோடும் நாத்தனார் என்ற குறும்போடும் கேட்டாள். வெண்பா சிரித்து கொண்டே அவளது கையை பிடித்து, உன் அண்ணனை பற்றி உனக்கு தெரியாதா கண்மணி? மனுஷன் எப்போவும் பிஸ்னஸு மில்லுன்னு தான் இருக்காரு. ஆனால் என் மேலே அத்தனை அன்பு வச்சிருக்காரு. நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே நாம் 2 பேரும் சேர்ந்து அவரோட ஆட்டத்தை அடக்கலாம் என்று கலகலப்பாக பேசினாள். இரு பெண்களும் தங்களுக்குள் இருந்த அந்த பழைய பாசத்தோடும் புதிய உறவு முறையோடும் பேசிக்கொண்டிருந்த விதம் அந்த ரத்தின மஹாலின் ஹாலையே ஒரு பெரிய கலகலப்பான நாவல் உலகமாக மாற்றியிருந்தது. மாறன் சோஃபாவில் அமர்ந்து தங்கைக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவே நடக்கும் அந்த பாச போராட்டத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். சரி சரி, பேச்சுவார்த்தையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். கண்மணி, முதல்ல போய் குளிச்சுட்டு வா. உனக்கு பிடிச்ச பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் சூடாக ரெடியாக இருக்கு என்று காமாட்சி சொல்ல, சரிம்மா என்ற கண்மணி தன் அறையை நோக்கி ஓடினாள். மாறன் மெதுவாக வெண்பாவின் அருகில் வந்து அவளது காதோறும் குனிந்து, என்னடி வெண்பா, என் தங்கச்சியும் நீயும் சேர்ந்துக்கிட்டு ஏன் ஆட்டத்தை அடக்க போறீங்களோ? பாவம்டி உன் புருஷன், எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க என்று அஸ்கி வாய்ஸில் குறும்போட கூற, வெண்பா அவனை செல்லமாக பார்த்துவிட்டு சமையல் அறைக்குள் ஓடினாள். ரத்தின மஹாலின் அந்த காலை பொழுது தேவையில்லாத உணர்ச்சி பெருக்குகள் ஏதும் இல்லாமல் மிகவும் யதார்த்தமான குடும்ப பிணைப்போடும் கணவன் மனைவிக்குள்ளான அந்த ஆழமான கனிவோடும் புதிய விடியலை நோக்கி அத்தனை அழகாக நீடித்தது. டிஃபன் எல்லாம் முடிந்து கண்மணி நீண்ட தூர பயணத்தின் சோர்வினால் அவளது அறையில் சற்று ஓய்வெடுக்க சென்றாள். சமையல் அறையில் மதிய உணவிற்கான வேலைகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்தன. வெண்பா தனது புடவை முந்தானையை இடுப்பில் இறுக்கமாக சொருகி கொண்டு காமாட்சி சொன்னபடியே கண்மணிக்கு மிகவும் பிடித்த அந்த காரச்சாரமான கிராமத்து மீன் குழம்பை மண் சட்டியில் வைத்து தாளித்து கொண்டிருந்தாள்.
குழம்பு கொதிக்கும் அந்த நறுமணம் ரத்தின மகால் முழுக்க தூக்கலாக வீசியது. மாறன் மில்லுக்கு கிளம்ப தயாராகி தனது சாவியை எடுத்துக்கொண்டு சமையலறை வாசலுக்கு வந்தான். அங்கே வெண்பா வியர்வை துளிகள் நெற்றியில் அரும்ப அடுப்பின் தகப்பில் நின்று சமைத்து கொண்டிருப்பதை அவன் கண்டான். அவளது முகத்தில் இருந்த அந்த பொறுப்பும் தன் தங்கைக்காக அவள் காட்டும் அந்த அக்கறையும் மாறனுக்குள் ஒரு பேரன்பை ஏற்படுத்தியது. அவன் மெதுவாக சமையலறைக்குள் நுழைந்து காமாட்சி அங்கே இல்லாததை உறுதி செய்து கொண்டு வெண்பாவின் பின்னால் சென்று அவளது எடையை லேசாக தன் கைகளால் தொட்டான். சட்டென்று சிலிர்த்து போன வெண்பா கையில் இருந்த கரண்டியை அப்படியே பிடித்து கொண்டு, மாமா என்ன பண்றீங்க? அத்தை இப்போதான் மசாலா அரைக்க போயிருக்காங்க, உள்ள வந்துருவாங்க, கையை விடுங்க மாமா என்று பதற்றத்தில் கூறினாள். மாமா என்று அவளது குரலில் இருந்த அந்த நடுக்கம் அவனது காதலை இன்னும் தூண்டியது. மாறன் அவளது கழுத்தோறும் தன் முகத்தை கொண்டு சென்று அவளது கூந்தலின் நறுமணத்தை ஆழமாக சுவாசித்தபடி அந்த கம்பீரமான குரலில் மெதுவாக, அம்மா வர்றதுக்கு இன்னும் 5 நிமிஷம் ஆகுண்டி வெண்பா. என் தங்கைக்காக காலையிலேருந்து நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறத என் கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த மாறனோட மனசை இவ்வளவு ஆழமாக கொள்ளையடிச்ச ஒரே பொண்ணு நீதாண்டி. நேற்று பண்ணையார் குடோனில் நான் எவ்வளவோ சண்டை போட்டிருக்கலாம், ஆனால் ஓ அன்புக்கு முன்னாடி நான் எப்பவுமே தோத்துடுறேன்டி என் செல்லம் என்று அவளது தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான். வெண்பா மெதுவாக திரும்பி அவனது நெஞ்சில் தன் கைகளை வைத்து அவனது காந்த கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். அவளது கண்களில் இருந்த அந்த தவிப்பும் அன்பும் மாறன் வெண்பா டிராக்கின் அந்த பழைய மேஜிக்கை அப்படியே கொண்டு வந்தது. நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாது மாமா. கண்மணி நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்கு சமைக்கிறதுல எனக்கு என்ன. ஆனால் இன்னைக்கு சாயங்காலம் எங்கள் வீட்டில இருந்து கவின் அண்ணனும் சரணும் புகழ் எல்லாரும் வராங்க. அவங்க முன்னாடி நீங்கள் எப்பவும் போல கெத்தா அதே சமயம் முறைப்படி அவங்கள நடத்தணும் மாமா. அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் என்று தன் புருஷனின் சட்டையை பற்றி கொண்டு காதலோடு சொன்னாள். மாறன் அவளது கன்னத்தை கிள்ளி, என் பொண்டாட்டி சொன்ன பேச்சுக்கு இந்த மாறன் எப்பவுமே மறுவார்த்தை பேச மாட்டாண்டி. கவின் மச்சானும் மற்றவங்களும் நம்ம வீட்டுக்கு முறைப்படி வரும்போது அவங்களுக்குரிய அத்தனை மரியாதையும் இந்த ரத்ன மஹாலில் கிடைக்கும். நீ நிம்மதியா இரு என்று அவளது நெற்றியில் ஒரு ஆழமான முத்தத்தை பதித்து அவளது பயத்தையும் கவலையையும் போக்கினான். அந்நேரம் காமாட்சி உள்ளே வரும் சத்தம் கேட்க மாறன் ஒரு குறும்பு சிரிப்புடன், சரிடி அப்போ நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று மில்லுக்கு புறப்பட்டு சென்றான். வெண்பா தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு அந்த காதலின் ஈரத்தோடு சமையலை தொடர்ந்தாள். மதிய நேரம் 1 மணியை நெருங்கியதும் ஜமீன் மாளிகையில் ஒரு புதிய கலகலப்பு தொடங்கியது. மாறன் மச்சானின் தங்கை கண்மணியை பார்ப்பதற்காக ரத்தின மகாலுக்கு செல்ல வேண்டும் என்பதால் யாழினி, ஹரிணி, தர்ஷினி மூவரும் தங்களை அலங்கரித்துக் கொள்வதில் பிஸியாக இருந்தனர். ஹரிணி ஒரு அழகான பட்டுப்பாவடை தாவணியை அணிந்து கொண்டு கண்ணாடியின் முன்னால் நின்று தன் கூந்தலில் மல்லிகைப்பூவை வைத்து முடிந்து கொண்டிருந்தாள். நேற்று தோப்பு பம்பு சீட்டு அறையில் சரண் தனக்கு கொடுத்த அந்த முத்தத்தின் நினைவுகளும் அவனது அந்த முரட்டுத்தனமான காதலும் அவளது மனதில் இன்னும் பசுமையாக ஓடிக்கொண்டிருந்தது. சரியாக அப்பொழுது சரண் தனது பைக் சாவியை சுழற்றியபடியே அவளது அறையின் வாசலுக்கு வந்தான். கதவு லேசாக திறந்திருக்க உள்ளே தேவதை போல நின்றிருந்த தன் அத்தை மகள் ஹரிணியை கண்டதும் அவனது கால்கள் அப்படியே உறைந்து நின்றன. அவன் மெதுவாக உள்ளே நுழைந்து கதவை லேசாக சாத்திவிட்டு அவளது பின்னால் வந்து நின்றான். கண்ணாடியின் வழியே சரணை கண்டதும் ஹரிணியின் முகம் அப்படியே சிவந்தது. மாமா என்ன பண்றீங்க? கவின் மாமாவும் புகழ் மாமாவும் கீழே வண்டியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க, நீங்க இன்னும் இங்கேயே வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க என்று வெட்கத்துடன் சொன்னாள். சரண் அவளது தோள்களை பற்றி தன் பக்கமாக திருப்பினான். அவளது கழுத்தில் இருந்த அந்த மல்லிகை பூவின் வாசனை அவனது மூக்கை தொலைக்க அவனது ஹார்மோன்கள் மீண்டும் தாறுமாறாக ஓடத் தொடங்கின. அவன் ஹஸ்கி வாய்ஸில் மெதுவாக, அவங்க வண்டியை கிளப்பி காத்துக்கிட்டு இருக்கட்டோட்டி ஹரணிக்குட்டி. ஆனா இந்த மாமன் உன்னை இந்த தங்க நிற பாவாடை தாவணியில பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு என் பிடியிலே இல்லடி ராட்சசி. இன்னும் 6 மாசத்துல நீ என் கைக்குள்ள வரப்போறவ. ஆனா அங்க போனதும் கண்மணி கூடவே சுத்திக்கிட்டு இந்த மாமனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எனக்கு தான் தெரியுமே,
அதான் இப்போவே உன்கிட்ட கொஞ்சம் காதில் அட்வான்ஸாக வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன் என்று அவளது மெல்லிய இடையை வளைத்து தன் மார்போடு இறுக்கமாக இழுத்தான். மாமா ப்ளீஸ் மாமா, அங்கே யாழினியும் தர்ஷினியும் காத்துக்கிட்டு இருக்காங்க. யாராச்சும் பார்த்தா அசிங்கமாக போயிடுமாமா, கையை விடுங்க என்று ஹரிணி அவனது அகன்ற மார்பில் தன் கைகளை வைத்து லேசாக தள்ள முயன்றாள். யார் பார்த்தா எனக்கு என்னடி, என் பொண்டாட்டி மேலே எனக்கு இல்லாத உரிமையா என்றவன் சற்றும் தாமதிக்காமல் அவளது கன்னத்தில் ஒரு ஆழமான முத்தத்தை அழுத்தமாக பதித்தான். அவனது முத்தத்தின் சூடுபட்டதும் ஹரிணியின் உடல் ஒரு முறை சிலிர்த்து அடங்கியது. அவளது காதோரம் தன் இதழ்களை உரசி, சாயங்காலம் ரத்னமஹால் போயிட்டு வந்ததும் மீதி விஷயத்தை வச்சுக்கலாம் என்று கண்ணடித்து விட்டு சரண் விறுவிறுவென்று கீழே ஓடினான். அவன் சென்றதும் ஹரிணி தன் நெஞ்சில் கை வைத்து அந்த மயக்கத்திலிருந்து மீள முடியாமல் வெட்கத்துடன் தன் பையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு பின்னால் நடந்தாள். கீழே போர்டிகோவில் கவினும் புகழேந்தியும் தங்களது வண்டிகளில் தயாராக நின்றனர். யாழினியும் தர்ஷினியும் கையில் மாறனின் தங்கை கண்மணிக்காக வாங்கிய அந்த அழகான கிஃப்ட் பாக்ஸை கையில் வைத்து கொண்டு நின்றிருந்தனர். என்னடா சரண், ஹரிணியை கூப்பிட போன இடத்துல உனக்கு இவ்வளோ நேரமா? வண்டியை இழுடா, மாறன் மச்சான் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பார் என்று கவின் யதார்த்தமாக கூறினான். இதோ வந்துட்ட கவின், சரி வண்டி எடுங்க போலாம் என்று சரண் தன் பைக்கை ஸ்டார்ட் செய்ய ஹரிணி அவனது பின்னால் ஏறி அமர்ந்தாள். புகழேந்தி தன் பைக்கில் தர்ஷினியை ஏற்றிக்கொள்ள கவினும் யாழினியும் தங்களது பைக்கில் முன்னே சென்றனர். ஜமீன் மாளிகையின் வண்டிகள் அனைத்தும் அணிவகுத்து உறவுகளின் அந்த நாகரிகமான மரியாதையோடு ரத்தின மஹாலை நோக்கி புறப்பட்டன. மாலை 5 மணி அளவில் ஜமீன் மாளிகையின் வண்டிகள் வரிசையாக ரத்தின மஹாலின் பிரம்மாண்டமான இரும்பு நுழைவாயிலை கடந்து உள்ளே வந்து நின்றன. வண்டிகள் நின்ற சத்தம் கேட்டதும் மாறன் வேட்டி சட்டையில் கம்பீரமாக ஹாலில் இருந்து வெளியே வந்து போர்டிகோவில் நின்றான். அவனது அருகில் வெண்பாவும் புன்னகையுடன் வந்து நின்றாள். கவினும் யாழினியும் பைக்கில் இருந்து இறங்க சரண், ஹரிணி, புகழ், தர்ஷினி அனைவரும் தங்களது வண்டிகளை நிறுத்திவிட்டு முறைப்படி முன்னே வந்தனர். மாறன் கவினுக்கு கை கொடுத்து, வாங்க கவின் மச்சான், வாங்க புகழ், வாங்க சரண், வாங்க யாழினி, ஹர்ஷினி, தர்ணி, எல்லாரும் உள்ள வாங்க என்று ஒரு நாகரிகமான முறையில் அதே சமயம் மச்சான் என்ற மொழி உரிமையோடையும் அனைவரையும் வரவேற்றான். வர மச்சான், கண்மணி வந்துட்டாங்களா? அவங்கள பார்க்கத்தான் நாங்கள் எல்லாரும் வந்தோம் என்று கவின் மிகவும் யதார்த்தமாக பேசினான். அனைவரும் உள்ளே சென்று ஹாலில் இருந்த பெரிய சோஃபாக்களில் அமர்ந்தனர். சரியாக அப்பொழுது மாடியிலிருந்து கண்மணி ஒரு அழகான கிராமத்து தாவணி அணிந்து தலைமுடியை நேர்த்தியாக வாரி முடித்து கொண்டு கீழே இறங்கி வந்தாள். சென்னை மாடர்ன் லுக் எல்லாம் மறைந்து அவளது சொந்த மண்ணின் லட்சுமிகரம் அவளது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. கீழே அமர்ந்திருந்த யாழினி, ஹர்ஷினி, தர்ஷினி மூவரையும் பார்த்ததும் கண்மணியின் முகத்தில் ஒரு புதிய மகிழ்ச்சி பிறந்தது. ஏனென்றால் பெரியவர்களுக்குள் இருந்த பகை இப்பொழுதுதான் மாறி வரும் சூழலில் இந்த அத்தை பொண்ணுங்களுக்கு கண்மணி ஒரு தோழி என்ற முறையில் அவளோடு சின்ன வயதில் விளையாடி வளர்ந்த அந்த பழைய பாசம் இருந்தது. யாழினி, ஹரிணி, தர்ஷினி என்று கண்மணி ஓடி வந்து அவர்களை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். வாடி கண்மணி, சென்னையில் படிப்பெல்லாம் எப்படி போச்சு? உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சடி என்று யாழினி அன்போடு கேட்க, தர்ஷினி தான் கொண்டு வந்திருந்த அந்த அழகான கிஃப்ட் பாக்ஸை கண்மணியிடம் நீட்டினாள். இந்தா கண்மணி, நீ சென்னையில் படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கல்ல, எங்கள் ஜமீன் குடும்பத்து சார்பா உனக்கு ஒரு சின்ன அன்பு பரிசு என்றாள் பக்குவமாக. ரொம்ப தேங்க்ஸ் தர்ஷினி, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கண்மணியும் அதை வாங்கி கொண்டாள். சரண் சோஃபாவில் அமர்ந்து மாறனை பார்த்து வம்பு சிரிப்பு சிரித்து, என்ன மாறன் மச்சான், தங்கச்சி சென்னையிலேருந்து வந்த உடனே ரத்ன மஹாலே ரொம்ப கலகலப்பாயிடுச்சு போலவே. கவின் காலையில் மில்லில் இருக்கும்போது கூட இதையத்தான் பேசிக்கிட்டு இருந்தான் என்று யதார்த்தமாக கூறினான். மாறன் புன்னகையுடன், ஆமா சரண், அவ வந்தா வீடே தாங்காது, வெண்பாவும் அவளும் சேர்ந்துக்கிட்டு இப்போவே என் ஆட்டத்தை அடக்க பிளான் பண்ணிட்டாங்க என்று சொல்ல ஹாலில் இருந்த அனைவரும் கலகலவென்று சிரித்தனர். வெண்பாவும் காமாட்சியும் அனைவருக்கும் சூடான காஃபியையும் பலகாரங்களையும் கொண்டு வந்து பரிமாறினார். இந்த 3 அத்தை பொண்ணுங்களும் ரத்தின மகாலின் வாரிசுகளான மாறன், வெண்பா, கண்மணியோடு காட்டிய அந்த பாசமும் மச்சான்களுக்குள் இருந்த அந்த நாகரிகமான மரியாதையும்
அந்த இல்லத்தையே ஒரு புதிய காதலின் சொர்க்கமாக மாற்றியிருந்தது. பெரியவர்களுக்குள் இருந்த அந்த பழைய கசப்புக்கள் எல்லாம் மறைந்து மாறன் வெண்பா என்ற அந்த ஆழமான காதலின் அஸ்திவாரத்தில் ஜமீன் மற்றும் ரத்தின மஹால் வாரிசுகளின் இந்த யதார்த்தமான சந்திப்பு அந்த ஊருக்கே ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக அமைந்தது. இரவு உணவிற்காக அனைவரும் டைனிங் டேபிளை நோக்கி நகர அந்த மாலை பொழுது பாசத்தாலும் காதலாலும் நிறைந்து வழிந்தது. ரத்தின மஹாலின் அந்த பெரிய தேக்கு மர டைனிங் டேபிளில் இன்றைக்கு ஒரு புதிய லக்ஷ்மிகரம் கூடியிருந்தது. ஒரு புறம் கவின், யாழினி, சரண், ஹரிணி, புகழேந்தி, தர்ஷினி என அத்தனை ஜோடிகளும் வரிசையாக அமர்ந்திருந்தனர். டேபிளின் தலைப்பில் ரத்தினவேலும் காமாட்சியும் அமர்ந்திருக்க, மாறன் தன் தங்கை கண்மணிக்கும் பொண்டாட்டி வெண்பாவுக்கும் நடுவே கம்பீரமாக வீற்றிருந்தான். வெண்பா சமையலறைக்குள் சென்று ஆவி பறக்க கொதித்து கொண்டிருந்த அந்த மண்சட்டி மீன் குழம்பையும் பொன்னிறமாக வறுத்த மீன் துண்டுகளையும் பெரிய பாத்திரங்களில் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அவளது முகத்தில் அடுப்பின் தகிப்பால் இன்னும் லேசான வியர்வை துளிகள் மின்னிக் கொண்டிருந்தன. வாமா வெண்பா, முதல்ல கண்மணிக்கு வை. அவ சென்னையிலிருந்து இந்த ஒரு வருஷமா நம்ம ஊர் மீன் குழம்பு சாப்பிடாம ஏங்கி போயிருக்கா என்று காமாட்சி அன்போடு உத்தரவிட்டார். வெண்பா புன்னகையுடன் கண்மணியின் இலையில் சுட சுட சூற்றை போட்டு அதன் மேல் மணக்க மணக்க அந்த மீன் குழம்பை ஊற்றினாள். குழம்பின் அந்த நறுமணம் டைனிங் ஹால் முழுக்க தூக்கலாக வீசியது. கண்மணி ஒரு வாய் எடுத்து வாயில் வைத்த அடுத்த நொடி அவளது கண்கள் விரிந்தன. ஐயோ ஹனி, செம்ம காரசாரமா அப்படியே நம்ம அம்மா வைக்கிற அதே கிராமத்து கைமணம் அச்சு பிசகாம இருக்குது அண்ணி. சென்னையில் என்னதான் பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இந்த ருசிக்கு அது ஈடே ஆகாது என்று தன் அண்ணியை பாராட்டினாள். மாறன் தன் தங்கை சாப்பிடுவதை பார்த்துவிட்டு வெண்பாவை நிமிர்ந்து நோக்கினான். அவளது கண்களில் தன் தங்கை பாராட்டியதில் ஒரு பெரிய திருப்தி தெரிந்தது. மாறன் அவளது கையை மேசைக்கு கீழே மெதுவாக பற்றி, செல்லம், இன்னைக்கு தங்கைக்காக பயங்கரமாக உழைச்சிருக்க போல, குழம்பு வாசனை எனக்கு பசியை தூண்டுதிடி வெண்பா என்று அவளது காதோரம் மட்டும் கேட்கும் விதம் மெல்லிய குரலில் சொன்னான். வெண்பா அவனது கையை லேசாக தட்டிவிட்டு, மாமா சும்மா இருங்க, எல்லாரும் இருக்காங்கல்ல, முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க என்று மாமா என்ற அந்த ஒற்றை சொல்லில் அத்தனை காதலையும் குழைத்து செல்லமாக கோபித்து கொண்டாள். மறுபுறம் சரண் பிரியாணி லெக் பீஸையும் வறுத்த மீனையும் எடுத்து ஹரிணியின் பிளேட்டில் வைத்தான். இந்த ஹரிணிக்குட்டி, காலையிலேருந்து நீ சரியாகவே சாப்பிடவே இல்லை, நல்லா தெம்பா சாப்பிடு. அப்போ தான் இன்னும் 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு வரும்போது நீ என்னை தாங்கிக்க முடியும் என்று எல்லோர் முன்னாடியும் ஓப்பனாக பேசினான். ஹரிணிக்கு முகம் அப்படியே தக்காளி போல சிவந்து விட்டது. பாரு வெண்பா, இந்த சரண் மாமாவை எல்லார் முன்னாடி என்னென்ன பேசுகிறாங்கன்னு என்று வெண்பாவிடம் செல்லமாக கம்ப்ளைண்ட் செய்தாள். வெண்பா சிரித்து கொண்டிருக்க, மாறனும், மச்சான் சொல்கிறதுல என்ன தப்பு, இன்னும் 6 மாதத்தில் உங்கள் 2 பேருக்கும் அப்புறம் புகழுக்கும் தர்ஷினிக்கும் ஜமீன் மாளிகையில் தான் பிரம்மாண்டமாக கல்யாணம் நடக்க போகுது. அது வரைக்கும் அவனோட இந்த குறும்புத்தனமெல்லாம் இருக்கத்தானே செய்யும், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா என்று சரணுக்கு சாதகமாக பேசி சிரிப்பை மூட்டினான். யாழினியும் கவினுக்கு சாப்பாட்டை பரிமாறிவிட்டு, மாமா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா என்று அன்போடு கேட்க, கவின் அவளை பார்த்து தலையசைத்து தன் காதலை வெளிப்படுத்தினான். ரத்தின மஹாலின் அந்த மதிய விருந்து இரு குடும்பங்களுக்குள் இருந்த அந்த பழைய கசப்புக்கள் அனைத்தையும் அடியோடு துடைத்து எறிந்து ஒரு புதிய பாசப்பிணைப்பை உருவாக்கியிருந்தது. மதிய உணவு அனைத்தும் நல்லபடியாக முடிந்து பெரியவர்கள் அனைவரும் ஹாலில் அமர்ந்து பழைய நினைவுகளை பேசிக்கொண்டிருக்க, மாறன், கவின், சரண், புகழேந்தி ஆகிய 4 மச்சான்களும் ரத்தின மஹாலின் மாடி வராந்தாவிற்கு சென்றனர். அங்கே இருந்து பார்த்தால் ரத்தின மகாலிற்கு சொந்தமான 100கணக்கான ஏக்கர் வயல்வெளிகளும் தென்னந்தோப்புகளும் பச்சை பசேல் என்று கண்கொள்ளா காட்சியாக விரிந்திருந்தன. மாறன் வராந்தாவின் கைப்பிடி சுவரில் சாய்ந்து கொண்டு தன் சட்டையின் மேல் பொத்தான்களை லேசாக திறந்துவிட்டு, கவின், அந்த பண்ணையாரோட ரகசிய குடோனை கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து சீல் வச்சதுக்கப்புறம் அந்த பண்ணையார் தரப்புலேருந்து எந்த சலசலப்பும் இல்லையா என்று தீவிரமாக கேட்டான். கவின் காஃபி கப்பை கையில் ஏந்தியபடி, அதெல்லாம் அவன் இப்போ மொத்தமாக முடங்கிட்டான் மச்சான். அவனோட மெயின் பிஸ்னஸ் லைசன்ஸே கேன்சல் ஆனதுனால அவனால் இனிமே நம்ம ரைஸ் மில் கொள்முதல் விஷயத்தில்
தலையிடவே முடியாது. ஆனால் நாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம லாரிகள் போகிற பாதையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்றான் யதார்த்தமாக. புகழேந்தி தன் மீசையை முறுக்கி கொண்டு, நீங்கள் அதை பற்றியே கவலைப்படாதீங்க மச்சான். நம்ம ஜமீன் ஆளுக அந்த புறவழிச்சாலை முழுக்க எப்பவுமே கண்காணிப்பில் தான் இருக்காங்க. அவனுங்க இனிமே நம்ம வீட்டு பொண்ணுங்க காலேஜ் போகிற வழியில் தலை வச்சு படுக்க கூட மாட்டானுங்க. அப்படி எவனாச்சும் வந்தா அப்புறம் இந்த 4 மச்சான்களோட இன்னொரு முகத்தை பார்ப்பானுங்க என்று ஆக்ரோஷமாக சொன்னான். சரண் சிரித்து கொண்டே, ஆமாம் மச்சான், நேற்று அந்த பண்ணையார் நம்ம காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டப்போ அவனோட முகத்தை பார்க்கணுமே, செம்ம சிரிப்பு. சரி, அடுத்து நம்ம ரைஸ் மில்லோட புதிய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை எப்படியாவது அடுத்த மாதத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கு என்ன பிளானு என்று பிஸ்னஸ் நோக்கில் கேட்டான். 4 மச்சான்களும் தங்களது அடுத்த கட்ட பிஸ்னஸ் வியூகங்களை பற்றி மிகவும் நாகரிகமாகவும் அதே சமயம் தங்களுக்குள் இருந்த அந்த கெத்தான மச்சான் என்ற உறவு முறையோடும் தீவிரமாக விவாதித்தனர். பழைய படைகள் எல்லாம் இப்பொழுது அடியோடு மறைந்து அவர்கள் 4வரும் ஒரே குடும்பத்தின் வலிவான தூண்களாக மாறி நின்ற அந்த தருணம் அந்த ஊருக்கே ஒரு பெரிய பலத்தை காட்டியது. மாலை நேரம் 4:30 மணியை நெருங்கியதும் வெயிலும் மெல்ல தணிந்து வானம் ஒரு பொன்னிற அந்தி மாலையாக மாறத் தொடங்கியது. கண்மணியும் வெண்பாவும் மாடி வராந்தாவிற்கு வர அங்கே மச்சான்கள் பிஸ்னஸ் பேசி முடித்திருந்தனர். அண்ணா, எனக்கு ரொம்ப நாளாக நம்ம தோப்புக்குள்ளே இருக்கிற அந்த பழைய ஊஞ்சலில் விளையாடணும்னு ஆசையாக இருக்குண்ணா. சென்னையில் இருக்கும் பொழுதெல்லாம் இதையத்தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நாம் எல்லாரும் அப்படியே தோப்புக்குள்ளே போகலாமா என்று கண்மணி தன் அண்ணன் மாறனிடம் செல்லமாக கேட்டாள். அதுக்கு என்னடா கண்மணி, போயிட்டா போச்சு. கவின் மச்சான், நாம் எல்லாரும் அப்படியே கொஞ்சம் தோப்பு பக்கம் போயிட்டு வரலாம் வாங்க என்று மாறன் கூப்பிட அத்தனை ஜோடிகளும் ரத்தின மகாலின் பின்னால் இருந்த அந்த பெரிய தென்னந்தோப்பை தூக்கி நடந்தனர். தோட்டத்திற்குள் நுழைந்ததும் குளிர்ந்த கிராமத்து காற்று எல்லோரையும் சிலிர்க்க வைத்தது. தென்னை மரங்களின் வழியே கசிந்து வந்த அந்த மாலை நேர வெளிச்சம் ஒரு மாயாஜால உலகத்தை உருவாக்கியிருந்தது. கண்மணியும் வெண்பாவும் அங்கே இருந்த பெரிய மரத்து ஊஞ்சலில் அமர்ந்து கலகலப்பாக பேசிக்கொண்டே விளையாடத் தொடங்கினர். அதே நேரத்தில் தோப்பின் ஒரு கோடியில் இருந்த அந்த பழைய பம்பு செட் அறையின் அருகே சரணும் ஹரணியும் தனியாக வந்து நின்றனர். பம்ப் செட்டிலிருந்து தண்ணீர் இன்னைக்கு ஓடவில்லை என்றாலும் அந்த இடத்தின் ஏகாந்தம் அவர்களுக்குள் ஒரு புதிய காதலை உருவாக்கியிருந்தது. சரண் மெதுவாக பின்னால் இருந்து வந்து ஹரிணியின் இடுப்பில் தன் கைகளை வளைத்து அவளை தன் மார்போடு சேர்த்து இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவளது கழுத்தில் இருந்த அந்த மல்லிகைப்பூவின் நறுமணம் அவனது மூக்கை துளைக்க, அவளது சூடான மூச்சு காற்று அவனது மார்பில் பட்டு அவனது ஹார்மோன்களை மீண்டும் தாறுமாறாக ஓட வைத்தது. மாமா, என்ன பண்ணுறீங்க? அங்கே கண்மணியும் வெண்பாவும் இருக்காங்க, யாராச்சும் வந்துட்டு போகிறாங்க என்று ஹரிணி மெல்லிய குரலில் உருகி கேட்க அவளது இதயம் படபடவென்று வேகமாக துடித்தது. சரண் அவளது காதோறும் தன் இதழ்களை உரசி அந்த அஸ்கி வாய்ஸில் மெதுவாக, யாரும் வரமாட்டாங்கடி ஹரிணிக்குட்டி, இந்த தோப்பு காத்துக்கு நடுவில் உன் முகம் இருக்கு பாரு, அது எனக்கு ஆயுசுக்கும் பத்தாதடி ராட்சசி என்று அவளது தாடையை பிடித்து நிமிர்த்தி அவளது இதழ்களில் மீண்டும் ஒரு காதலின் முத்திரையை பதித்தான். மீண்டும் அவனது வெண்ணிற கன்னத்தில் அவனது முத்தத்தின் சூடு பட்டதும் ஹரிணி வெட்கத்தில் தன் முகத்தை அவனது சட்டையிலேயே மறைத்து கொண்டாள். மறுபுறம் ஒரு பெரிய தென்னை மரத்து நிழலில் மாறனும் வெண்பாவும் கைகோர்த்தபடி நின்று கொண்டிருந்தனர். மாறன் அவளது முகத்தையே ரசித்து பார்த்து கொண்டிருக்க வெண்பா அவனது தோளில் தன் தலையை சாய்த்து கொண்டாள். மாமா, எனக்கு இப்போ அத்தனை நிம்மதியாக இருக்குது மாமா. நம்ம 2 குடும்பமும் இப்படி ஒன்றா சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது என் மனசு நிறைஞ்சு போயிருக்கு என்றாள் உருகி. மாறன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, எல்லாம் ஒன்னால தாண்டி வெண்பா, நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த மாறனோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய விடியல் பிறந்திருந்தது என்று அவளை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான். தோப்பில் தங்களது அழகான மாலை நேர காதலை பகிர்ந்து கொண்ட பிறகு அனைவரும் மீண்டும் ரத்தின மகாலின் ஹாலிற்கு திரும்பினர். இரவு நேரம் நெருங்கிவிட்டதால் அனைவரும் ஜமீன் மாளிகைக்கு கிளம்ப தயாரானார்கள். கவினும் யாழினியும் தங்களது பைகளை எடுத்து கொண்டு வர சரணும் புகழும் தங்களது வண்டிகளை ஸ்டார்ட் செய்ய புறப்பட்டனர். கவின் மாறனிடம்,
சரிங்க மச்சான், நாங்கள் கிளம்புறோம். இன்னைக்கு கண்மணி ஊர்லேருந்து வந்த விஷயம் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. சாப்பாடெல்லாம் செம்ம மாசு. நாளைக்கு மதியம் நாம் மில்லில் மீட் பண்ணலாம் மச்சான் என்று மிகவும் யதார்த்தமாக விடை பெற்றான். சரிங்க கவின் மச்சான், பத்திரமா போயிட்டு வாங்க. சரண், புகழ், வண்டியை பார்த்து ஓட்டுங்கடா என்று மாறனும் அவர்களுக்கு பொறுப்பாக விடை கொடுத்தான். கண்மணி தன் தோழிகளான யாழினி, ஹரிணி, தர்ஷினி மூவரிடமும் நாளைக்கு காலேஜ் முடிஞ்சதும் நேராக நம்ம வீட்டுக்கு வந்துங்கடி, நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பேசணும் என்று தோழிகளைப் போல பெயர் சொல்லி அன்போடு விடை பெற்றாள். ஜமீன் மாளிகையின் வண்டிகள் அனைத்தும் வரிசையாக ரத்தின மஹாலை விட்டு வெளியேறி அந்த இரவு நேரத்து அமைதியான கிராமத்து சாலையில் புறப்பட்டன. பெரியவர்களுக்குள் இருந்த அந்த பழைய கசப்புக்கள் எல்லாம் இப்பொழுது அடியோடு மறைந்து மாறன் வெண்பா என்ற அந்த ஆழமான காதலின் அஸ்திவாரத்தில் இரு குடும்பங்களின் வாரிசுகளும் காட்டிய அந்த ஒற்றுமையும் பாசமும் அந்த ஊருக்கே ஒரு புதிய உத்வேகத்தை தந்திருந்தது. ரத்தின மஹாலின் வாசலில் மாறனும் வெண்பாவும் கைகோர்த்து நின்று கொண்டு வண்டிகள் செல்வதை பார்த்து கொண்டிருக்க அந்த இரவு பொழுது பாசத்தாலும் காதலாலும் நிறைந்து வழிந்தது.